வணக்கம். எது மாண்பு? அழகு உள்ள குரல் உள்ள குயிலா? அழகற்ற காகமா? எது மாண்பு? இந்த குயில் என்ன பண்ணும்னா, சுயநலம் பிடிச்ச குயில், தன்னைத்தானே சிந்திக்கக்கூடிய குயில் என்ன பண்ணும்னா, முட்டையை போய் காகத்தினுடைய கூட்டில் வைத்து கொண்டு வந்துவிடும். முட்டையை அதில் தான் இடும். இட்டு வந்துவிடும். திரும்பி கூட பார்க்காது. அந்த முட்டையை ஒரு எண்ணத்தால் கூட எண்ணாது. அதை விட்டு கடந்து விடும், எங்கேயே சென்று விடும். இந்த காகம் என்ன பண்ணும்னா, அதை தன் முட்டையோடு பொரித்து குஞ்சியாக்கி பறக்காட்டி விடும். பறக்காட்டி விடும்னா காகத்தின் குஞ்சு தனியாக சென்று விடும், இது தனியாக சென்று விடும். இதுதான் குயிலினுடைய வேலை. குயில் அழகு உள்ளதுதான், நல்ல குரல், இனிமையான கூவும் தன்மை உள்ளதுதான். ஆனால் பண்பற்றது, ஒரு பிணைப்பற்றது. அதனுடைய நிலை வேற. குயிலுடைய நிலை ஒரு பண்பில்லாத நிலை, மாண்பில்லாத நிலை. ஆனால் காகம் என்ன பண்ணுன்னா, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கூட்டை கட்டுவார்கள். மீண்டும் அடகாக்கும் போது கணவன் கொண்டு வந்து உணவளிப்பார். இல்லாட்ட உட்காந்துட்டே இருப்பார் அடகாக்கிறத சைடில். இந்த மாண்பு காகத்திடம் நிறையா உண்டு. அதுதான் ஸ்தலங்களில் காகத்துக்கு பகவான் ஸ்தானம் உண்டு. ஆனால் குயிலுக்கு இல்லை. அழகுள்ள குயிலுக்கு இல்லை, கூவும் குயிலுக்கு இல்லை. பின்ன என்னென்னா, அந்த மயில் இந்த காகம் என்ன செய்யும்னா, தன் உணவு கிடைத்துட்டா கரைந்து உண்ணும். எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு, அதுக்குன்னு ஒரு குரல் கொடுத்து கூப்பிட்டுட்டு கரைந்து உண்ணும். எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரியா கரைந்து உண்ணும். அதே நேரத்தில் மனிதர்களுக்கு போல மாண்பு உண்டு காகத்துக்கு. ஒரு காக்கா டெத் ஆயிடுச்சுன்னா கரண்ட்லேயே அதுலேயோ, அனைத்து காக்காயும் ஓட்டமிட்டு கதறும். கதறி ஒப்பாரி வைத்து கொண்டு அதை அப்புறப்படுத்த வரை கதறிட்டு, பின்பு கம்மா குளங்களில் உள்ள இதில் குளித்துட்டு அப்புறம்தான் அதனுடைய வேலைகளை செய்யும். அது மனிதரை போல மாண்பு உள்ளது. காகம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்புள்ளது. அதுதான் போற்றப்படுகிறது. கோயில்களில் பகவான் ஸ்தானத்தில் காகத்தை வைப்பது என்றால் அது போற்றுவதற்குரிய நிலை காகத்துக்கு ஒன்று. அவ்வளவு பண்பு உள்ளது காகம். குயில் அழகு இருந்து என்ன பண்ண, கூபி என்ன பண்ண, குயில் கூவும், அவ்வளவுதான். ஆனால் மாண்பில்லாத பறவை குயில். அழகு தேவையில்லை.